பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற தேவனுடைய வார்த்தை, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். மகிழ்ச்சியா? நிச்சயமாக நம்ம எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு ஒரு நாளை தருகிறதே அது ஒரு புதிய காரியம்தான். இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக மரித்து மாண்டு போயிருக்கிறார்கள். ஆனால் நம்மை ஜீவனோடே காத்து இந்த நாளை காணும்படி நமக்கு தேவன் அருளி செய்திருக்கிறார் அல்லவா? அவருடைய ஈவு, அவருடைய நன்மை, அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது! ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய தேவன் அனுதினமும் அவருடைய பிள்ளைகளுக்கு புதிய காரியத்தை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே அவர்கள் கடந்து வருகிற வேளையிலே நாளைய தினத்தினுடைய ஆகாரம் அதோட கூட வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் நினைத்து கொண்டே இருந்தாலும் நம்முடைய தேவனானவர் அவர்கள் விண்ணப்பத்தை மாத்திரமல்ல, அவருடைய விருப்பத்தையும் அவர் நிறைவேற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறார். அனுதினம் மன்னா மற்றும் காடைகள், கற்பாறையிலிருந்து தண்ணீர், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஆடை அது அழுக்காகவும் இல்லை, கால்களின் பாதரட்சை அவைகள் தேய்ந்து போகவும் இல்லையாம். அப்படி என்றால் இது ஒரு ஆச்சரியம்தானே? ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒவ்வொரு நாளும் புதிய காரியத்தை செய்கிறவர். அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமாக தோன்றும். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயரும் உண்டு, அவர் ஆச்சரியமானவர் என்று சொல்லி. அந்த ஆச்சரியமானவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளுக்கு புதிய காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியம் வேண்டும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக உங்களுடைய வாழ்விலே நீங்கள் விரும்புகிற நன்மைகளை தேவன் உங்களுக்கு செய்தருள போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுதே ஒரு புதிய காரியம் தோன்றுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுதினமும் புதிய காரியத்தை செய்த தேவன் அவருடைய ஜனமாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒவ்வொரு நாளும் புதிய காரியத்தை அவர் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் செய்ய போகிற புதிய காரியங்களுக்கு ஸ்தோத்திரம். அதை நாங்கள் அறிகிறோம், அதை நாங்கள் உணர்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் ஆண்டவரே அப்பா புதிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பதற்காய் நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே துரிதமாய் நடைபெறுவதாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.